பறவைகளின் பனிக்காலம். அது ஒரு அழகான காலை பொழுது. நாப்பூர் காட்டுல சூரியன் மெது மெதுவா உதயமாக ஆரம்பிச்சது. மீனுக்குருவியும் தான் வீட்ல இருந்து உணவு தேடி போக தயாராச்சு. பசங்களா, அம்மா உணவு தேட கிளம்புறேன், நீங்க வீட்டுக்குள்ளேயே பத்திரமா இருங்கன்னு அம்மா வந்து கூப்பிட்டானா வீட்டோட கதவை திறக்கணும், சரியா? இப்பவே உணவு தேட போகணும் மாமா. நீங்க காலையிலேயே உணவு தேடிட்டு சாயந்தரம் தான் வீட்டுக்கு வரீங்க. எங்க கூட கொஞ்ச நேரம் தான் இருக்கிறீங்க. அம்மா இப்பவே உணவு தேடி பறந்து போனாதான் நீங்க பசி இல்லாம இருக்க முடியும். மத்தியான நேரத்துல உணவு தேட போனா நாள் முழுவதும் உணவு தேடினாலும் எந்த உணவும் கிடைக்காதுப்பா அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் குழந்தைங்களை சமாதானப்படுத்திக்கிட்டு தானியங்களை தேடி பறந்து போச்சு. அந்த நேரத்துல புறா தான் வீட்டு முன்னாடி உட்கார்ந்து காஃபி குடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த பக்கமா பறந்து போன மீனுக்குருவி புறாவை பார்த்ததுமே அதனோட பக்கத்துல வந்துச்சு. புறானே, நான் தானியங்களை தேடி பறந்து போறேன், நீங்களும் என் கூட வரீங்களா? நம்ம சேர்ந்து உணவு தேடினா சீக்கிரமா நம்மளால நிறைய உணவுகளை கண்டுபிடிக்க முடியும். நம்ம தேவைக்கு போக எஞ்சிய உணவுகளை நம்மளால சேமிச்சு வைக்கவும் முடியும். உணவு தேடுறது எல்லாம் எனக்கு பெரிய விஷயமே கிடையாது. என்னால ரொம்ப உயரம் பறக்க முடியும். என்னோட பார்வைகள் ரொம்ப கூர்மையானது. எந்த உணவுமே என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. நீ போ. சரி புறானு, அப்ப நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி அங்கிருந்து பறந்து போச்சு. கொஞ்ச தூரம் பறந்து போன மீனுக்குருவி ஒரு மரக்கிளையில காலுக்காகவும் தூங்கிக்கிட்டு இருக்கிறத பார்த்துச்சு. காலு ஒண்ணா, சூரிய உதயமாகிடுச்சு, எழும்புங்க. என்ன மீனு, என் அருமையான தூக்கத்தை கெடுத்துட்டியே. உனக்கு என்ன வேணும்? நான் தானியங்களை தேடி பறந்து போறேன், நீங்களும் என் கூட வரீங்களா? நாம சேர்ந்து தானியங்களை தேடினா நம்மளால சுலபமா நிறைய தானியங்களை கண்டுபிடிக்க முடியும். கிடைக்கிற உணவை நாம சரிசமமா பங்கிட்டுக்கலாம். உணவு தேடி போறது உனக்கு தான் சிரமம். உன்ன மாதிரி பலவீனமான குருவிகள் தான் சீக்கிரம் உணவு தேடி பறந்து போவாங்க. நான் உன்னை விட ரொம்ப பலசாலி. என்னால எந்த உணவுகளையும் ரொம்ப சீக்கிரமா தேடி கண்டுபிடிக்க முடியும். தேவையில்லாம என் தூக்கத்தை கெடுத்துட்ட நீ அப்படின்னு சொல்லிட்டு காலுக்காகவும் மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சது. மீனுக்குருவியோ மறுபடியும் தானியங்களை தேடி பறக்க ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல நாப்பூர் காட்டுல முழுமையான வெளிச்சம் வந்துடுச்சு. ரொம்ப உயரமா பறந்து மீனுக்குருவி தானியங்களை தேடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல மிட்டு கிளி ஒரு மரத்தோட கிளையில உட்கார்ந்து இருந்துச்சு. கிளி, என்ன, நான் தானியங்களை தேடி பறந்து போறேன். உங்களை பார்த்தா உணவு தேடி போற மாதிரி இருக்கு, நீங்களும் என் கூட வரீங்களா? உனக்கு கண்ணு தெரியல? நான் காலையிலேயே இனிப்பான பழங்களை கண்டுபிடிச்சிட்டேன். நான் தானியங்கள் எல்லாம் சாப்பிட மாட்டேன். என்னோட கண்ல இருந்து பசுமையான மரத்துல இருக்கிற பழங்கள் தப்பவே முடியாது. உன்ன மாதிரி பலவீனமான பறவைகள் தான் தானியங்களை சாப்பிடுவாங்க. கிளி இப்படி சொன்னதுமே மீனுக்குருவி எதுவுமே பேசாம அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. அது தனியாகவே காட்டுல நிறைய இடங்கள்ல உணவு தேடி பறந்துகிட்டு இருந்துச்சு. ரொம்ப தூரம் பறந்து போன மீனுவோட கண்களுக்கு ஒரு காஞ்ச வயலோட பக்கத்துல நிறைய கொண்டை கடலைகள் இருக்கிறது தென்பட்டுச்சு. இத பார்த்த மீனுக்குருவி ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு. அது ரொம்பவும் சுறுசுறுப்பா கொண்டை கடலைகளையும் ஒரு சின்ன கூடையில நிரப்ப ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல புறாவோ ரொம்ப உயரமா பறந்து தனக்கான உணவுகளை தேட ஆரம்பிச்சது. புறாவோட கண்களுக்கு ஒரு விவசாயியோட வயல்ல நிறைய பழுத்த தக்காளிகள் இருக்கிறது தென்பட்டுச்சு. உடனே புறாவும் வேகமா போய் அங்கிருந்து நிறைய தக்காளிகளை பறிச்சது. தான் பறிச்ச தக்காளிகளை எடுத்துக்கிட்டு புறா மறுபடியும் தன்னோட வீட்டை நோக்கி பறந்துகிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல மீனுக்குருவி தானியங்களை சேமிக்கிறத புறா பார்த்துச்சு. என்ன மீனு, உனக்கு இந்த காஞ்சு போன கொண்ட கடலைகள் தான் கிடைச்சதா? எனக்கு என்ன கிடைச்சிருக்கு பாரு. ஆனா புறான, இந்த கடலைகளை எல்லாம் நான் சேர்த்து வச்சா ஒரு மாசத்துக்கு உணவுக்கு பஞ்சமே இருக்காது. தானியங்களா? தானியங்கள் எல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. நான் தினம் தினம் இந்த மாதிரி புதுசு புதுசா உணவுகளை சாப்பிடுறவன் அப்படின்னு சொல்லிட்டு புறா அந்த தக்காளியை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. ஆனா மீனுக்குருவியோ எதை பத்தியும் கவலைப்படாம மறுபடியும் தன்னோட கூடைகளை தானியங்களால நிரப்ப ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல காலுக்காகவும் ஒரு சோளத்தை எடுத்துக்கிட்டு அந்த பக்கமா பறந்து வந்துச்சு. இங்க பாத்தியா எனக்கு எவ்வளவு பெரிய சோளம் கிடைச்சிருக்குன்னு? நான்
நல்ல வேளை நான் உன் கூட உணவு தேட வரல, இல்லனா இந்த சோளத்துல நான் உனக்கு பங்கு கொடுக்க வேண்டியது வந்திருக்கும். பரவாயில்ல காலுவண்ணா, எனக்கும் இன்னைக்கு நிறைய தானியங்கள் கிடைச்சிருக்கு இந்த காஞ்சு போன கொண்ட கடலையா, இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்படின்னு சொல்லிட்டு காலுக்காகவும் தன்னோட சோளத்தை எடுத்துக்கிட்டு தான் வீட்டை நோக்கி பறந்து போச்சு. சாயந்தர நேரத்துல மீனுக்குருவி தன்னோட கடலைகளை எடுத்துக்கிட்டு தான் வீட்டை நோக்கி பறந்து போச்சு. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. எல்லா பறவைகளும் மீனுவ பலவீனமான பறவைகள்னு சொல்லி அதன் கூட உணவு தேடி போக மறுத்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா காட்டுல காலநிலையும் மாற ஆரம்பிச்சது. பனிக்காலமும் வந்துடுச்சு. காலுக்காகவும் இந்த பனிக்காலத்துல தான் வீட்டுல இருந்து வெளியே போகாம தான் கூட்டுக்குள்ளேயே போர்வைய போத்திக்கிட்டு உட்கார்ந்துருந்துச்சு. அதே நேரத்துல புறாவும் உணவு தேடி வானத்துல ரொம்ப உயரத்துல பறந்துகிட்டு இருந்துச்சு. அந்த பனிப்பொழிவு புறாவோட கண்ணுல பட்டு அதனால சரியா இரை தேடவே முடியல. இதனால புறாவோ நதிக்கரைக்கு போய் தன்னோட கண்களை கழுவிக்கிட்டு மறுபடியும் பறக்க ஆரம்பிச்சது. அந்த மென்மையான பனிப்படலும் புறாவோட கண்கள்ல மறைச்சுக்கிட்டே இருந்துச்சு. இதனால புறாவோ சாப்பாடு எதுவும் கிடைக்காம பசியோட தன்னோட வீட்டுக்கே பறந்து போயிடுச்சு. அந்த பனிக்காலத்துல மரங்கள் எல்லாம் பனியாலேயே மூடி இருந்துச்சு. கிளிக்கு எந்தவித இனிப்பான பழங்களும் கிடைக்கல. தன்னோட அழகால அந்த பனிகளை கொத்தி கொத்தி பார்த்துச்சு. ஆனா கிளியால அந்த பனிகளை தாண்டி தன்னோட உணவை கண்டுபிடிக்கவே முடியல. அதே நேரத்துல மீனுக்குருவியோ தனக்கு கிடைச்ச கடலைகளை சுட சுட நெருப்புல வேக வச்சு தான் குழந்தைங்க கூட ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டுச்சு. ரொம்ப பசியா இருந்த கிளி புறாவோட வீட்டுக்கு வந்துச்சு. உங்ககிட்ட ஏதாச்சும் உணவு இருக்கா? நான் 2 நாளா எந்த இனிப்பான பழங்களையும் சாப்பிடல. நான் 3 நாளா எந்த சாப்பாடையுமே சாப்பிடல. எவ்வளவு உயரமா பறந்தாலும் என்னால இந்த பனிப்பொழிவை சமாளிக்கவே முடியல. நமக்கு வேற வழியே இல்ல. அந்த குருவிய பலவீனமான பறவைன்னு சொல்லி நாம ஏளனம் செய்தோம். நாம இப்போ உயிர் வாழணும்னா அதனோட வீட்டுல போய் தானியங்களை சாப்பிட வேண்டியதுதான் அப்படின்னு பேசிக்கிட்டே புறாவும் மிட்டுக்கிளியும் மீனுவோட வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. அதே நேரத்துல காலுக்காகமும் ரொம்பவும் பசியோட தான் கூட்டுல உட்கார்ந்து குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருந்துச்சு. இதுக்கு மேல இந்த குளிரை தாங்கவே முடியாது. பேசாம மீனுக்குருவி கிட்ட போய் அந்த காஞ்ச கடலைகளை சாப்பிட வேண்டியதுதான் அப்படின்னு சொன்ன காலுக்காகவும் மீனுவோட வீட்டுக்கு பறந்து வந்துச்சு. மீனு, மீனு, தயவு செஞ்சு உன் வீட்டோட கதவை திற மீனு, எங்களுக்கு உதவி பண்ணு. உடனே மீனுக்குருவியும் தான் வீட்டோட கதவை திறந்து வெளியே வந்துச்சு. மீனு, எங்களுக்கு ரொம்ப பசிக்குது. உன்கிட்ட இருக்கிற காஞ்ச தானியங்கள்ல கொஞ்சமாச்சும் எங்களுக்கு தருவியா? கழுவண்ணா, நான் ரொம்ப பலவீனமான பறவை. நீங்க ஏன் வீட்டுக்கு உணவு தேடி வந்திருக்கீங்க? என்ன மிட்டுவண்ணா, நீங்க இனிப்பான பழங்களை தானே சாப்பிடுவீங்க? புராண, நீங்க யாருமே போகாத இடத்துக்கு கூட போய் உணவு தேடுவேன்னு சொன்னீங்க. ஐயோ மீனு, எங்களை மன்னிச்சிடு. நாங்க உன்னை ஏளனமா பேசுனது ரொம்ப தப்புன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்ன எல்லா பறவைகளும் மீனுக்குருவி கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. தன்னோட நண்பர்களை மன்னிச்ச மீனுக்குருவி அவங்கள வீட்டுக்குள்ள கூப்பிட்டு சூடான கடலைகளையும் சாப்பிட கொடுத்துச்சு. நண்பர்களே, இந்த கதையில இருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுதா? நாம யாருமே எந்த விதத்திலயுமே பலவீனமானவங்க கிடையாது. நம்ம ஒவ்வொருத்தரோட பலனும் ஒவ்வொரு சூழ்நிலைகள்ல ரொம்பவும் சிறந்ததா இருக்கும். நமம் ஒரு அழகான காட்டோட நடுவுல ஒரு பெரிய நெல்லி மரம் ஒண்ணு இருந்துச்சு. அந்த மரத்துல குருவி, கிளி, புறா, காகோன்னு நிறைய பறவைகள் கூடு கட்டி வாழ்ந்து வந்தாங்க. சரா, அம்மா உணவு தேடி பறந்து போறேன். நான் வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். நீ பறக்க கத்துக்கிட்டதுமே அம்மா உணவு தேடுறதுக்கு உன்னையும் கூட்டிட்டு போவேன், சரியா? அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் குழந்தைக்கு உணவு தேடுறதுக்காக ரொம்ப தூரம் பறந்து போச்சு. பிறகு ஒரு ஆப்பிள் மரத்துல இருந்து நல்லா பழுத்த ஆப்பிள் பழங்களை பறிச்சுக்கிட்டு தான் கூட்ட நோக்கி பறந்து போச்சு. மீனுக்குருவி ரொம்ப தூரம் பறந்ததுனால அதுக்கு ரொம்ப களைப்பா இருந்துச்சு. இதனால ஒரு நதிக்கரையில உட்கார்ந்து தண்ணீர் குடிச்சு
வச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல திடீர்னு வானத்துல கருமேகங்கள் சூழ்ந்துச்சு. ஐயோ, மழை வரும் போல இருக்கே. இது என் குழந்தைக்கு முதல் மழை. அவ இந்த வித்தியாசமான வானிலைய பார்த்தா ரொம்ப பயந்து போயிடுவா. நான் இப்பவே என் வீட்டுக்கு போயாகணும் அப்படின்னு மீனுக்குருவி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஜோரா மழை பெய்ய ஆரம்பிச்சது. உடனே மீனுக்குருவி அந்த ஆப்பிள் பழங்களை எடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமா தான் வீட்டை நோக்கி பறந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா காற்றோட வேகமும் மழையோட வேகமும் ரொம்ப அதிகமா இருந்ததுனால அதுக்கு எதிர் திசையில மீனுக்குருவியால பறக்க முடியல. வேறு வழி இல்லாத குருவி ஒரு குகையோட பக்கத்துல ஒரு மரத்தடி வாரத்துல உட்கார்ந்து இருந்துச்சு. அதே சமயத்துல முதல் முறையா இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான வானிலைய பார்த்த குழந்தை சாரா ரொம்ப பயந்து போய் தன்னோட கூட்டுல உட்கார்ந்திருந்தா. திடீர்னு காற்று ரொம்ப பலமா வீசுச்சு. அந்த மோசமான காற்று கூட்டுல இருந்த குழந்தை சாராவை அப்படியே கீழே தள்ளி போட்டுடுச்சு. புறா மாமா, புறா மாமா, என்ன தயவு செஞ்சு தூக்கி கூட்டுல வைங்க. ஐயோ, மழைனா எனக்கு சுத்தமா ஆகாது. போன வாட்டி மழையில நனைஞ்சு நான் காய்ச்சல்ல எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நான் வரமாட்டேன். காலு மாமா, காலு மாமா, எனக்கு இந்த வானிலைய பார்த்தா பயமா இருக்கு. காலு மாமா, என்னை எடுத்து கூட்டுல வைங்க. கொஞ்ச நேரம் அப்படியே இருந்துக்கோ, உங்க அம்மா இப்ப வந்துருவாங்க. அவங்க உன்னை எடுத்து கூட்டுல வைப்பாங்க. கிளி மாமா, கிளி மாமா, நீங்களாச்சும் என்னை எடுத்து கூட்டுல வைங்க. என் மேல மழை தண்ணி விழுந்துகிட்டே இருக்கு. சாரா, உன் பக்கத்து வீட்டுக்காரங்களே உனக்கு உதவி செய்யல, நான் எப்படி உதவி செய்வேன்? என்னாலெல்லாம் முடியாது. அம்மா, அம்மா, நீங்க எங்க போயிட்டீங்கம்மா? எப்பம்மா வருவீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கும்மா. அதே சமயத்துல அந்த குகையோட பக்கத்துல அழுதபடியே ஒரு அம்மா பாம்பு வந்துச்சு. குருவி, என் மேல ஒரு முள்ளு குத்தி இருக்கு. 2 நாளா இந்த முள்ளால நான் ரொம்ப பெரிய வலியை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ தயவு செஞ்சு என் மேல இருக்கிற முள்ளை எடுத்து விடுவியா? மீனுக்குருவியும் அந்த பாம்பு மேல குத்தி இருந்த முள்ளை எடுத்து விட்டுச்சு. அப்பாடா குருவி, என்னோட வலி எல்லாம் போயிடுச்சு. உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீ கொஞ்சம் இரு, இந்த குகைக்குள்ள நான் விலை உயர்ந்த மாணிக்க கல்லை வச்சிருக்கேன். நான் உனக்காக அந்த கல்லை பரிசா தரேன். எனக்கு எந்த வைரக்கற்களும் வேண்டாம். மழையோட வேகம் இப்ப கொஞ்சம் குறைவா இருக்கு. வீட்டுல என் குழந்தை தனியா இருக்கா. நான் இப்பவே என் வீட்டுக்கு கிளம்பி ஆகணும். சரி குருவி, நீ செஞ்ச உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். உனக்கு எப்போ என்ன உதவி வேணும்னாலும் என்னை வந்து பாரு. உங்களுக்கு உதவி செய்ய முடிஞ்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி அந்த ஆப்பிள் பழங்களை எடுத்துக்கிட்டு மறுபடியும் தன்னோட வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. அச்சச்சோ சாரா, உனக்கு என்ன ஆச்சு? நீ எப்படி கீழே விழுந்த? ஒரு காத்து ரொம்ப வேகமா அடிச்சதுமா, அதுல நான் கூட்டுல இருந்து கீழே விழுந்துட்டேம்மா. சரி சரி, அழாத, அம்மா உன்னை மறுபடியும் கூட்டுல கொண்டு போய் வைக்கிறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் குழந்தைய தூக்கிக்கிட்டு தன்னோட கூட்டுக்கு போச்சு. சரா, நீ உதவிக்கு யாரையாச்சும் கூப்பிட்டுருக்கலாம்ல? அம்மா, நான் புறா மாமா, கிளி மாமா, காலு மாமா எல்லாரையும் கூப்பிட்டேம்மா. ஆனா யாருமே எனக்கு உதவி செய்யவே வரலம்மா. நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் இவ்வளவு சுயநலமா இருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அப்படியே மறுநாள் காலையில வந்துச்சு. காட்டுல ஒரு வழியா மழையும் நின்னுச்சு. புராண, நேத்தைக்கு சாராவுக்கு நீங்க என்ன உதவி செய்யல? அட மீனு, உனக்கு தெரியாது, எனக்கும் மழைக்கும் சுத்தமா ஆகாது. நான் மழையில நனைஞ்சு எனக்கு காய்ச்சல் வந்தா என்னை யாரு பாத்துப்பா? நானும் நீ சீக்கிரம் உணவெடுத்துட்டு வந்துடுவேன்னு நினைச்சேன். மீனு, உன் பக்கத்து வீட்டுக்காரங்க புறாவும் காக்காவும் உனக்கு உதவி செய்யல, அதனாலதான் நானும் சாராவுக்கு உதவி செய்யல. தன்னோட பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்ன பதில கேட்ட மீனுக்குருவி ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு. இத்தனை நாளா இவங்க நம்ம கஷ்டத்துக்கு உதவி செய்வாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இதுக்கு மேல நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் கூடிய சீக்கிரமே உன்னோட பாதுகாப்புக்காக உறுதியான மர வீட கட்டி ஆகணும். ஆனா அம்மா, நம்மளால எப்படிம்மா மர வீட கட்ட முடியும்? சரா, நான் மனித குடியிருப்புக்கு போறேம்மா. நிச்சயமா அங்க உள்ள மரவெட்டி எனக்கு உதவி செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி கிராமத்தை நோக்கி பறந்து போச்சு. ஐயா, உங்ககிட்ட நிறைய மரக்கட்டைகள் இருக்குல்ல, இத வச்சு நானும் என் குழந்தையும் பாதுகாப்பா இருக்கிறது மாதிரி எனக்கு ஒரு சின்ன வீட்டை கட்டி தருவீங்களா?
தாராளமா நான் கட்டித்தரேன். மர வீட கட்டுறது தான் என்னோட வேலை. ஆனா மனுஷங்களா இருந்தா எனக்கு பணம் கொடுத்திருப்பாங்க. நீ ஏதாச்சும் விலை உயர்ந்த பொருளை எனக்கு தந்தாதான் நான் நீ கேக்குறபடி வீட கட்டி தருவேன். அப்படின்னு அந்த மரவட்டி சொன்னதுமே மீனுக்குருவிக்கு அந்த பாம்பம்மாவோட ஞாபகம் வந்துச்சு. ஐயா, நீங்க கேட்டபடியே நான் விலை உயர்ந்த பொருளை உங்களுக்காக கொண்டு வரேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி மறுபடியும் தான் காட்டை நோக்கி பறந்து போச்சு. பாம்பம்மா, பாம்பம்மா, எனக்கு இப்போ உங்களோட உதவி தேவை. தயவு செஞ்சு வெளியே வாங்க. உடனே குகைக்குள்ள இருந்த பாம்பு வெளியே வந்துச்சு. நீங்க எனக்கு விலை உயர்ந்த வைர கற்களை தருவீங்களா? எனக்கு அது இப்போ தேவைப்படுது. தாராளமா தரேன் குருவி. எனக்கு உதவி செய்த உனக்கு இந்த வைரக்கற்கள் என்னோட பரிசா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பம்மா மறுபடியும் குகைக்குள்ள போனாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த குகையில இருந்து ஒரு அழகான வைரக்கல்லை எடுத்துட்டு வந்து மீனுக்குருவிக்கு கொடுத்தாங்க. அத வாங்கின மீனுக்குருவி ரொம்ப வேகமா மறுபடியும் மரவெட்டியோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. ஐயா, நான் உங்களுக்காக வைரக்கல்லை எடுத்துட்டு வந்திருக்கேன். இத வச்சுக்கிட்டு நீங்க எனக்கு மரவீடு கட்டி தருவீங்களா? அட குருவி, வைரக்கல்லா, எனக்கு இது போதும். தாராளமா நீ கேக்குறபடியே நான் உனக்கு உறுதியான மர வீட கட்டித்தரேன் அப்படின்னு சொன்ன மரவெட்டி ஒரு அழகான மர வீடை கட்ட ஆரம்பிச்சாரு. அந்த வீடு ரொம்ப உறுதியா இருந்துச்சு. பிறகு அந்த மரவெட்டி அந்த மர வீட்டை தான் தலையில சுமந்தபடியே காட்டுக்குள்ள வந்தாரு. மீனுக்குருவியோட கூடு இருந்த இடத்துல அந்த மர வீடை ரொம்ப உறுதியா அந்த மரவெட்டி வச்சாரு. பிறகு அங்கிருந்து தான் கிராமத்துக்கு ரொம்ப சந்தோஷமா போனாரு. மீனுக்குருவி திடீர்னு அழகான மரவீடை கட்டி இருக்கிற பார்த்த மற்ற பறவைகள் எல்லாரும் ரொம்ப பொறாமப்பட்டாங்க. இப்படியே கொஞ்ச நாட்கள் கடந்து போச்சு. ஒரு நாள் காட்டுல மறுபடியும் மழைக்காலம் ஆரம்பிச்சது. குழந்தை சாராவோ ஜன்னல்ல உட்கார்ந்தபடியே அந்த மழைய ரொம்ப சந்தோஷமா ரசிச்சுக்கிட்டு இருந்தா. அம்மா, இந்த மழை பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்குமா? ஆமா சாரா, ஆனா அதை விட நீ இப்ப ரொம்ப பாதுகாப்பா இருக்க. அதே சமயத்துல புறாவோட வீடோ காற்றுல பறந்து போயிடுச்சு. கிளியோட வீட்டின் மேற்கூரையும் அந்த காற்றை ஈடு செய்ய முடியாம பறந்து போயிடுச்சு. காகத்தோட கூடும் உடைஞ்சு போயிடுச்சு. புறாவோ மீனுக்குருவியோட வீட்டின் கதவை தட்ட ஆரம்பிச்சது. புறாவை பார்த்ததுமே காகமும் கிளியும் மீனுக்குருவியோட வீட்டு முன்னாடி வந்தாங்க. உடனே மீனுக்குருவி தான் வீட்டோட கதவை திறந்துச்சு. எல்லாரும் உள்ள வாங்க, நான் என்னைக்குமே உங்களை பழி வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி எல்லா பறவைகளையும் தான் மர வீட்டுக்குள்ள அனுமதிச்சது. மழைக்கு இதமா குடிக்கிறதுக்கு அவங்களுக்கு காஃபியையும் கொடுத்துச்சு. இத பார்த்த மற்ற பறவைகள் தன்னோட தப்ப உணர்ந்து அவமானத்துல தலை குனிஞ்சு போய் நின்னாங்க. குழந்தைகளே, இந்த கதையில இருந்து நாம என்ன கத்துக்கலாம்னா, வெறுப்பை அன்பால் வெல்வோம். நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். அனிகா பாப்பா, உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய் புகழ் செல்வன், ஹாய் பவிக்குடி, தியாலினி, சங்கமித்ரா, யாத்ரா, எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். புகழ், செந்தில், கார்த்திக் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நவனீஷ், மதனிகா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் லக்ஷிஷா, சுபஸ்ரீ, அகல்யா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். பவிஷா, தியாஷ், அஸ்வின், சர்வேஷ் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் ஹன்யா மரியம், ஹாய் கோமதி, அன்பு கினியா, மகிமித்ரன் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் கல்பனா, ஹாய் பாலசரன், ஹாய் பிரின்ஸ் ஜோவின், அன்ஃபா, ரஃபா, அம்னா, ஹம்தா, ஹனா, ரம்லா, சபீல் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். மஹிமா, ஆதிரா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.